kids, நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போற சாப்டர் playing with numbers. Exercise 3.5 ல உள்ள ப்ராப்ளம்ஸ் எப்படி சால்வ் பண்றது அப்படின்றத பத்தி நம்ம வந்து பார்க்க போறோம். சோ அதுக்கு முன்னாடி சில divisibility ரூல்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. அது என்ன அப்படின்றத பார்க்க போறோம். நெக்ஸ்ட் prime factorization என்ன அப்படின்றத பத்தியும் நம்ம இந்த கிளாஸ்ல தெரிஞ்சுக்க போறோம். Some more divisibility rules. நம்ம வந்து பாத்தீங்கன்னா போன எக்ஸசைஸ்ல வந்து பார்த்திருக்கோம் divisibility rules for 1 2 3 4 சோ இப்படிப்பட்ட பல நம்பர்ஸ்க்கு வந்து என்ன divisibility rules அப்படின்றத வந்து பார்த்திருக்கோம். சோ அதை தவிர்த்து வேற என்ன ரூல்ஸ் கொடுத்திருக்காங்க அப்படின்றத இப்போ வந்து பார்க்கலாம். அதாவது if a number is divisible by another number then it is divisible by each of the factors of that number. சோ இங்க கொடுத்திருக்கத ஒரு எக்ஸாம்பிள் மூலமா நம்ம வந்து இப்போ வந்து பார்க்கலாம். அதாவது என்ன சொல்லிருக்காங்க, if a number is divisible by another number, அதாவது ஒரு நம்பரை வந்து இன்னொரு நம்பரால டிவைட் பண்றோம். இப்போ நான் வந்து ஒரு பெரிய நம்பர் 24 அப்படின்னு வந்து எடுத்துக்கிறேன். ஸோ 24 வந்து பாத்தீங்கன்னா 8ஆல வந்து டிவைட் பண்ண முடியும். ஸோ 24 டிவைடட் பை 8 வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 3 அப்படின்ற எக்ஸாக்டான ஒரு ஹோல் நம்பர் வந்து கிடைக்கும். சரிங்களா? ஸோ இப்படி வந்து இருந்ததுன்னா என்ன சொல்லியிருக்காங்க, then it is divisible by each of the factors of that number. ஸோ அப்படின்னா இப்போ 24 வந்து 8ஆல டிவைட் பண்ண முடியும்னா, அதாவது 24 வந்து பாத்தீங்கன்னா 8ஓட ஃபேக்டர்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அதாலையும் எக்ஸாக்டா வந்து டிவைட் பண்ண முடியும். சரிங்களா? சோ 8ஓட ஃபேக்டர்ஸ் என்னெல்லாம் இருக்கு, அதாவது 1 into 8 வந்து 8 வந்து கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 2 into 4 சோ 2 into 4 வந்து 8 வந்து கிடைக்கும். சோ 8 அப்படின்னு வந்து எடுத்துக்கிட்டோம்னா 4 டிஃபரெண்ட் ஃபேக்டர்ஸ் வந்து இருக்கு. சோ இப்போ செக் பண்ணி வந்து பாருங்க, 24 வந்து 1ஆல டிவைட் பண்ண முடியுமா? எஸ் பண்ண முடியும். 24 வந்து 2ஆல டிவைட் பண்ண முடியுமா? எஸ் பண்ண முடியும். 24 by 2 வந்து 12 அப்படின்ற எக்ஸாக்டான ஹோல் நம்பர் வந்து கிடைக்கும். அதே மாதிரி 24 வந்து 4ஆல டிவைட் பண்ண முடியும். சோ பண்ணோம்னா எவ்வளவு வந்து கிடைக்கும், அதாவது 4 6 24. சரிங்களா? சோ 6 அப்படின்ற நம்பர் வந்து கிடைக்கும். 8ஆலையும் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாக்டா டிவைட் பண்ண முடியும். 3 அப்படின்ற நம்பர் வந்து கிடைக்கும். சரிங்களா? சோ அதான் வந்து இங்க வந்து கொடுத்திருக்காங்க. அதாவது ஒரு நம்பரை வந்து இன்னொரு நம்பர் வந்து டிவைட் பண்ண முடியும்னா, சரிங்களா, சோ அந்த நம்பரோட ஃபேக்டர்ஸும் வந்து பாத்தீங்கன்னா இந்த நம்பரை வந்து டிவைட் பண்ண முடியும் அப்படின்னு வந்து கொடுத்திருக்காங்க. அடுத்து வந்து செகண்ட் ரூல் என்ன அப்படின்றத பார்க்கலாம். if a number is divisible by two co-prime numbers, சோ இங்க வந்து முக்கியமானது. சரிங்களா? then it is divisible by their product also. சரிங்களா? இப்போ 80 அப்படின்ற நம்பர் வந்து எடுத்துக்கிறேன். சரிங்களா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு கோப்ரைம் நம்பர் நான் வந்து எடுக்கணும். கோப்ரைம் அப்படின்னா வந்து என்ன அப்படின்றத ஏற்கனவே பார்த்திருக்கோம். அதாவது எந்த ரெண்டு நம்பருக்கு வந்து பாத்தீங்கன்னா காமனான ஃபேக்டர் வெறும் 1 அப்படின்ற நம்பர் மட்டும் இருக்கோ அதுதான் வந்து கோப்ரைம். ஸோ இங்க வந்து 4 வந்து எடுத்துக்கிட்டோம்னா இதுக்கு ஃபேக்டர்ஸ் வந்து என்னென்ன, 1 2 and 4. 5 வந்து எடுத்துக்கிட்டோம்னா 1 and 5. காமனான ஃபேக்டர்ஸ் வந்து வெறும் 1 தான் வந்து இருக்கு. ஸோ 4 and 5 வந்து என்னது, கோப்ரைம் நம்பர்ஸ். இப்போ இந்த ரூல் படி என்ன கொடுத்திருக்காங்க, if a number is divisible by two co-prime numbers, நான் எடுத்திருக்க நம்பர் 80. சரிங்களா? ரெண்டு கோப்ரைம் நம்பர் வந்து பாத்தீங்கன்னா 4 and 5. 4 and 5 வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாக்டா 80 வந்து டிவைட் பண்ணுமா, அதாவது 80 டிவைடட் பை 4 வந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு 20 அப்படின்ற ஆன்சர் வந்து கிடைக்கும். இது வந்து ஒரு ஹோல் நம்பர். அதே மாதிரி இப்போ 80 வந்து 5ஆல டிவைட் பண்ணா என்ன வந்து கிடைக்கும், 1 5s are 5, 30 வந்து இருக்கு, 16 அப்படின்ற நம்பர் வந்து கிடைக்கும். இதுவும் வந்து ஒரு ஹோல் நம்பர். சரிங்களா? ஸோ எக்ஸாக்டா 4 and 5 வந்து 80 டிவைட் பண்ணுது. ஸோ இப்படி டிவைட் பண்ணுச்சுன்னா என்ன கொடுத்திருக்காங்க, then it is divisible by their product also. ஸோ அப்படின்னா இந்த ரெண்டு கோப்ரைமோட ப்ராடக்ட் வந்து என்னது, 4 into 5 என்ன கிடைக்கும், 4 5s are 20. ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ப்ராடக்ட். இந்த ப்ராடக்ட்டும் இந்த 80 அப்படின்ற நம்பரை வந்து டிவைட் பண்ணுமா, அதுதான் அவங்க கொடுத்திருக்காங்க. ஸோ 80 வந்து 20ஆல டிவைட் பண்ண முடியுமா? எஸ் முடியும். எக்ஸாக்டா 4 அப்படின்ற ஹோல் நம்பர் வந்து கிடைக்குது பாருங்க. ஸோ இதான் இந்த ரூல் படி கொடுத்திருக்கிறது. சரிங்களா? அதாவது இப்போ ஒரு நம்பரை வந்து ரெண்டு கோப்ரைம் நம்பர் வந்து எக்ஸாக்டா வந்து டிவைட் பண்ணுச்சுன்னா அந்த ரெண்டு கோப்ரைம் ப்ராடக்ட்ஸ் இருக்கு பாத்தீங்களா, ரெண்டு நம்பர் இருக்குல்ல, அந்த நம்பரோட ப்ராடக்ட்ஸ் வந்து அந்த நம்பரை ஏற்கனவே வச்சிருக்க நம்பரை எக்ஸாக்டா டிவைட் பண்ணும் அப்படின்னு வந்து கொடுத்திருக்காங்க. சரிங்களா? ரூல் நம்பர் 3, if two given numbers are divisible by a number then their sum is also divisible by that number. ஸோ இந்த ரூலையும் ஒரு எக்ஸாம்பிள் மூலமா பார்க்கலாம். டூ கிவன் நம்பர்ஸ், இப்போ இதுக்கான எக்ஸாம்பிள் நான் வந்து பாத்தீங்கன்னா 16 20 அப்படின்னு வந்து ரெண்டு நம்பர் வந்து எடுத்துக்கிறேன். சரிங்களா? ஆர் டிவிசிபிள் பை எ நம்பர். இப்போ ரெண்டு நம்பர் வந்து எடுத்திருக்கேன். இந்த ரெண்டு நம்பரை வந்து டிவைட் பண்ற மாதிரி காமனா ஒரு நம்பர் வந்து எடுத்துக்கிறேன். நான் 4 அப்படின்ற நம்பர் வந்து எடுத்துக்கிறேன். சரிங்களா? ஸோ டிவைட் பண்ண முடியும்ல, 16 by 4 வந்து பாத்தீங்கன்னா 4 அப்படின்ற நம்பர் வந்து கிடைக்கும். 20 divided by 4 வந்து பாத்தீங்கன்னா 5 அப்படின்ற நம்பர் வந்து கிடைக்கும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நம்பர்ஸ் எடுத்திருக்கேன்.
ஸோ என்ன கொடுத்துருக்காங்க, அதாவது ரெண்டு நம்பரை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் காமனாக வந்து டிவைட் பண்ணுச்சுன்னா then their sum is also divisible by that number. அப்படின்னா இதோட சம்மேஷன், அதாவது 16 plus 20 என்ன கிடைக்கும், 36 அப்படின்ற நம்பர் வந்து கிடைக்கும். இந்த 36 அப்படின்ற நம்பர் வந்து கிடைக்குதுல, இதை வந்து 4ஆல டிவைட் பண்ண முடியும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ எஸ், டிவைட் பண்ண முடியுது, நம்மளுக்கு ஆன்சர் 9 அப்படின்னு வந்து கிடைக்குது. ஸோ இதுதான் இவங்க கொடுத்துருக்க தூரல். அதாவது ஒரு ரெண்டு நம்பரை வந்து இன்னொரு நம்பர் வந்து காமனாக டிவைட் பண்ணுதுன்னா அப்படின்னா அந்த ரெண்டு நம்பரோட சம்மேஷனையும் அது வந்து டிவைட் பண்ணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இதே மாதிரி தான் 4th ரூலும். அதாவது இப்போ இதே மாதிரி நான் வந்து எடுத்துக்கிறேன். அதாவது இந்த 16, 20 அதை கூட நீங்க அப்படியே வந்து எடுத்துக்கோங்க. இஃப் டூ given numbers are divisible by a number, ஸோ 20, 16 இந்த ரெண்டு நம்பரையும் வந்து 4ஆல நம்மளால டிவைட் பண்ண முடியும். then their difference is also divisible by that number. இப்போ ஏற்கனவே என்ன பார்த்தோம், அடிஷன் வந்து பார்த்தோம். இப்போ வந்து டிஃபரன்ஸ், அதாவது சப்ராக்ஷன். 20 minus 16 என்ன கிடைக்கும், 4 வந்து கிடைக்கும். சரிங்களா? 4 divided by 4 எக்ஸாக்டா 1 அப்படின்னு வந்து கிடைக்கும். ஸோ அதை தான் இங்க வந்து மீன் பண்ணியிருக்காங்க. அதாவது ரெண்டு நம்பரை வந்து ஒரு நம்பர் வந்து காமனா வந்து டிவைட் பண்ணுச்சுன்னா அப்படின்னா அந்த ரெண்டு நம்பரோட டிஃபரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கிடைக்கிற ஆன்சர் இருக்குல்ல, அந்த நம்பரையும் நம்ம எடுத்திருக்க நம்பர் வந்து டிவைட் பண்ண முடியும் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இந்த ரூல்ஸை வந்து மறக்கக்கூடாது. நெக்ஸ்ட் நம்ம வந்து பார்க்க போறது பிரைம் ஃபேக்டரைசேஷன் அப்படின்னா என்ன அப்படின்றத பத்தி பார்க்க போறோம். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபேக்டரைசேஷன் மெத்தட் தான். இங்க நம்ம யூஸ் பண்ற நம்பர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பிரைம் நம்பர்ஸா வந்து இருக்கும். ஸோ அதனாலதான் பிரைம் ஃபேக்டரைசேஷன் அப்படின்னு சொல்றோம். ஸோ இதை வந்து ஒரு எக்ஸாம்பிள் மூலமா நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ 24 அப்படின்ற நம்பர் வந்து எடுத்துக்கிறேன். இந்த 24 வந்து எப்படி வந்து நான் வந்து ப்ராடக்ட் ஆஃப் ஃபேக்டர்ஸ் மூலமா ரெப்ரசென்ட் பண்றது அப்படின்றத பாக்குறேன். 24 2 into 12 வந்து பாத்தீங்கன்னா 24 அப்படின்ற நம்பர் வந்து கிடைக்கும். இதே மாதிரி 24 that is equal to என்னது, 3 into 3 8s are 24. சரிங்களா? 24 is equal to 6 4s are 24. ஸோ 24 வந்து பாத்தீங்கன்னா இப்படி டிஃப்ரெண்ட் வேஸ்ல நான் வந்து ரெப்ரசென்ட் பண்ணலாம். இப்போ இதுல நம்ம என்ன மெயினா பார்க்கணும், பிரைம் நம்பர்ஸ் வந்து பார்க்கணும். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் கேஸ் அப்படின்னு வந்து எடுத்துக்கிட்டோம்னா இதுல 2 அப்படின்றது பிரைம் நம்பர். ஸோ 2 அப்படியே வந்து போட்டுட்டேன். நெக்ஸ்ட் 12 வந்து பிரைம் நம்பரா இல்ல. சரிங்களா? ஸோ அப்படின்னா இதை பிரைம் நம்பருக்கு நான் வந்து கொண்டு வரணும். ஸோ அதை வந்து எப்படி வந்து கொண்டு வரது, இதை நான் பிரேக் டவுன் பண்ணணும். 12 வந்து எப்படி வந்து ரெப்ரசென்ட் பண்ணலாம், அதாவது 6 2s are 12 அப்படின்னு வந்து சொல்லலாமா? ஸோ 6 into 2 அப்படின்னு வந்து போட்டிருக்கேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இங்க ரெண்டு பிரைம் நம்பர்ஸ் வந்துருச்சு. ஸோ கொண்டு வந்துடுறேன் 2 into 2 அப்படின்னு வச்சுக்கிறேன். அடுத்து இந்த 6 வந்து நான் வந்து பிரேக் டவுன் பண்ணலாமா, அதாவது 2 3s are 6. இப்போ நீங்க வந்து பாத்தீங்கன்னா 2 அப்படின்றது வந்து பிரைம் நம்பர், 3 அப்படின்றதும் பிரைம் நம்பர். ஸோ இந்த ஃபேக்டரைசேஷன் வந்து பாத்தீங்கன்னா பிரைம் நம்பர்ஸ் வந்து நான் வந்து கொண்டு வந்துட்டேன். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா பிரைம் ஃபேக்டரைசேஷன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ therefore 24 இதை வந்து எப்படி வந்து ரெப்ரசென்ட் பண்ணலாம் பிரைம் ஃபேக்டரைசேஷன் மூலமா, 2 into 2 into 2 into 3. நீங்க கடைசியில மல்டிப்ளை பண்ணீங்கனாலும் உங்களுக்கு 24 அப்படின்ற ஆன்சர் தான் வந்து கிடைக்கும். 2 into 2 4, 4 into 2 8, 8 into 3 24. சரிங்களா? ஸோ 24 வந்து பிரைம் ஃபேக்டரைசேஷன் மூலமா ரெப்ரசென்ட் பண்ணியாச்சு. சரிங்களா? நீங்க அடுத்து கேஸ் 2 எடுத்துக்கிட்டீங்கனாலும் உங்களுக்கு ஃபைனலா வந்து பிரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தட் மூலமா இந்த ஆன்சர் தான் வந்து கிடைக்கும். செக் பண்ணலாமா? ஸோ இங்க வந்து பாருங்க 3 அப்படின்றது பிரைம் நம்பர், 3 அப்படியே எழுதிட்டேன். 8 பிரைம் நம்பர் வந்து கிடையாது. இதை வந்து நம்ம வந்து பிரேக் டவுன் பண்ண முடியும். எப்படி வந்து பிரேக் டவுன் பண்ண முடியும், 2 4s are 8. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 3 into 2 அப்படியே எழுதியாச்சு. சரிங்களா? அடுத்து இந்த 4 வந்து பிரேக் டவுன் பண்றேன். 4 வந்து எப்படி பிரேக் டவுன் பண்ணலாம், 2 2s are 4ல. ஸோ அடுத்து பிரேக் டவுன் பண்ண முடியுமா, முடியாது. இதுதான் ஃபைனல் ஆன்சர். ஸோ therefore 24 is equal to, இப்போ 2 வந்து ஃபர்ஸ்ட் கொண்டு வந்துடுறேன். 2 into 2 into 2 into இங்க இருக்க 3 வந்து ஃபைனலா கொண்டு போயிடுறேன். ஸோ இங்க வந்து பாருங்க ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் கேஸ்ல வந்து ஒரே மாதிரி ஆன்சர் தான் வந்து கிடைச்சிருக்கு. இப்போ அடுத்த கேஸ்லயும் அதே மாதிரி தான் கிடைக்கும். சரிங்களா? இங்க 6 அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா பிரைம் நம்பர் கிடையாது, 4 அப்படின்றதும் பிரைம் நம்பர் வந்து கிடையாது. 6 வந்து எப்படி வந்து பிரேக் டவுன் பண்ணலாம், 2 3s are 6. 4 வந்து எப்படி பிரேக் டவுன் பண்ணலாம், 2 2s are 4. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா 1 2 3 3 2 இருக்கு. ஸோ முன்னாடி கொண்டு வந்துடுறேன். ஃபைனலா ஒரு 3 அதை வந்து லாஸ்ட் கொண்டு போயிடுறேன். ஸோ 24 வந்து பிரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தட் மூலமா ரெப்ரசென்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஃபைனல் ஆன்சர் இப்படி தான் வந்து கிடைக்கும். சரிங்களா? அதாவது 2 into 2 into 2 into 3. ஸோ இதுதான் பிரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தட். பிரைம் நம்பர்ஸ் மூலமா நம்ம வந்து ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கோம் ப்ராடக்ட் ஆஃப் பிரைம் நம்பர்ஸ்.